அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, உங்கள் வீட்டு பூஜை அறையில் சில்லறை காசு வச்சுருக்கீங்களா அப்படின்னா நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறால் குடும்பம் கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஆளாயிருங்க. அந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்மளுடைய எல்லாருடைய வீடுகளையுமே சுவாமி ரூமில் சில்லறை காசுகள் நம்ம வச்சுருக்க பழக்கங்கள் இருக்குது. எதற்காக இந்த சில்லறை காசை நம்ம சாமி ரூமில் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் இந்த சில்லறை காயின் ரெஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி வைப்பாங்க. அது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணாடியில் பார்க்குறப்ப அந்த சில்லறை காயின் நமக்கு தெரியும். அப்படின்னா குடும்பத்தில் பணமானது ரெட்டிப்பாகும், பணம் வருமானங்கள் ஏதோ ஒரு வகையில் வருங்கிற ஒரு ஐதீகம். அதற்காக தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நாமளே ஒரு கெடுதலை ஏற்படுத்திக்கிட்டால் அது எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்காது இல்லைங்களா? நம்ம நல்ல விஷயம் நினச்சி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். வீட்டில் சுவாமி ரூம்லையாக இருக்கட்டும், இல்லை அடுப்படியிலையாக இருக்கட்டும், நல்ல விஷயம் நினச்சி தான் பண்ணுவோம். ஆனால் தப்பான ஒரு விஷயங்கள் பண்ணிவிட்டு அது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தால் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி பூஜை அறையில் நம்ம வைக்கிற அந்த சில்லறை காசுனால் நமக்கு சில கெடுதல்களும் வரும். அது தெரியாமல் நம்ம இத்தனை நாள் சுவாமி ரூமில் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நிச்சயம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த சின்ன தவறுகள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்களையும் ஒரு துதிருஷ்டங்களையும் கொண்டு வந்துடுங்க. அதனால் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது தவறுகள் நீங்கள் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் மாற்றிக்கோங்க. நம்ம சுவாமி ரூமில் இந்த மாதிரி சில்லறை காயின் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? எப்பயுமே பணமானது செல்வம்னு சேர்ந்துட்டாலே ஒரு இடத்துல இருக்காது. பணம் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனாலே தான் அதுக்கு பேர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்து இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை நம்ம ஒரே இடத்துல போட்டு ஒரே அந்த டப்பாவில் போட்டு அப்படி வைக்கவும் கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி ரூமில் நம்ம தூசியாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், நம்ம ஊதுபத்தி இதெல்லாம் காமிக்கிறப்ப அந்த புகையாக இருக்கட்டும் எல்லாமே பட்டு அந்த காயின் மேலேயும் அழுக்குகள் தூசிகள் எல்லாமே இருக்கும். அப்படியே நம்ம அந்த வச்ச என்னைக்கு வச்சோமோ அதே இடத்துல அப்படியே ரொம்ப நாளாக நம்ம வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உருவாக்கிடும். அதனால் எப்போ நீங்கள் சுவாமி ரூம் க்ளீன் பண்ணுறீங்களோ, சாமியோட பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவும் பார்த்தீங்களா, வியாழக்கிழமையில் இல்லை திங்கக்கிழமையாக இருக்கலாம், எப்போ புதன்கிழமையாக இருக்கலாம், எப்போ உங்களுக்கு சௌகரியமோ அப்போ க்ளீன் பண்ணுறப்ப இந்த கண்ணாடி பவுலில் இருக்கிற அந்த எல்லா காயினையுமே ஒரு தண்ணியில் போட்டு நல்லா நீங்கள் கழுகி தொடச்சி திருப்பி அதே மாதிரி நீங்கள் வச்சிடணுங்க. இதுதான் அந்த ஒரு நம்ம பூஜை ஐட்டம் விளக்கு இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இதே மாதிரி இந்த காயினையும் நீங்கள் கழுகி வைக்கணும். ஏன்னா நம்ம அப்படி அந்த அழுக்கோடு சேர்ந்து அப்படி வைக்கிறது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் நம்முடைய ஒரு அவசர தேவை, நம்ம காயின் தான் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர தேவை, ஒரு பேப்பர்காரனோ இல்லை ஒரு கொரியரோ ஏதாச்சும் ஒருத்தங்க வெளியில் நிற்பாங்க, காய்கறிக்காரவங்க யாராச்சும் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கப்ப நமக்கு ₹1 ₹2 சில்லறைகள் தேவைப்படும். டக்குன்னு நமக்கு என்ன தோணும்? உள்ளே தான் சாமி கிட்ட தான் வச்சுருக்கோம்ல, அந்த சில்லறை காசை டக்குன்னு எடுத்துடலாம் நமக்கு தோணும். ஆனால் எக்காரணம் கொண்டும் நம்முடைய அவசர தேவைக்கு சில்லறை தேவைகளுக்கு நீங்கள் சுவாமி கிட்ட இருந்து வச்சுருக்க அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா ஒரு பூஜைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் காயின் இது மாதிரி நம்ம சேர்த்து வைக்கிறதோ இது மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறோம் தனியாக, அந்த பணத்தை சுவாமிக்காக மட்டும்தான் வைக்கிறோமே ஒழிய நம்ம ஒரு பூஜைக்காக வச்சுருக்கீங்க. எக்காரணம் கொண்டும் இந்த சில்லறை பணத்துக்கு சில்லறை மாத்திரத்துக்கு இல்லை நமக்கே ஒரு அவசர தேவை இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அந்த தவறுகளை பண்ணவே கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் சுவாமி ரூமில் நம்ம பூஜைக்குன்னு சொல்லிட்டு இந்த அஷ்டோத்திரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 108 போற்றிகள் இல்லாட்டி 28 போற்றிகள் 51 போற்றிகள் அது மாதிரி கணக்கு இருக்குது. அது மாதிரி அஷ்டோத்திரம் சொல்கிறப்ப இல்லை குபேர பூஜை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு கண்டிப்பாக காயின் தேவைப்படும். ஏன்னா காயின் வச்சு நிறைய பேர் அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு காயின் தேவைப்படுறப்பையும் ஒரு ஆத்திர அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தானே இருக்குது, அது சாமி கிட்ட தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காயின் நீங்கள் எக்காரணம் கொண்டும் எந்தவித பூஜைக்கும் எடுக்கக்கூடாதுங்க. இது ஒரு நம்முடைய ஒரு பூஜைக்காகன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கிறது தனியாக அப்படியே தான் நீங்கள் வைக்கணும். இந்த நம்மளுடைய பூஜைக்கு வேறு குபேர பூஜைக்கு அஷ்டோத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் தனியாக வெளியில் வேணால் ஒரு 108 காயின் நீங்கள் தனியாக இதுக்குன்னே நீங்கள் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணுமே ஒழிய எக்காரணம் கொண்டும் இந்த கிண்ணத்தில் உள்ள பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது.
வீட்டில் கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போகிற பழக்கங்கள் இருக்கும். அப்படி மாத சம்பளம் வரும் பார்த்திங்களா, நிறைய பேத்துக்கு கேஷாக கிடைக்கும், நிறைய பேத்துக்கு வந்து இப்போ ஆன்லைன் அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டுருவாங்க. அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த சம்பளம் வாங்குகிற அன்னைக்கு நீங்கள் பணம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த முதல் தொகைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ள பேமெண்ட்டு, அந்த முதல் நாளில் சில்லற காசு உங்களால் பணம் அந்த டப்பாவில் போட முடியுமோ அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய பணம் வந்து நிச்சயம் ரெட்டிப்பாக தான் ஆகவே ஒழிய வீண் செலவுகள் இது எல்லாமே இதாகாதுங்க. நம்ம கண்டிப்பாக உடனுக்குடனே குறையும். அந்த கிண்ணத்தில் போட்டு வைக்கிற பழக்கங்கள் கொண்டு வாங்க. அதே மாதிரி பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் வாங்குறப்ப நமக்கு சில்லற பணம் கொடுப்பாங்க. அது மாதிரி உள்ள தொகைகள், குழந்தைங்களுக்கு யாராச்சும் பணம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த தொகை, அது மாதிரி உள்ள காசுகளை அது மாதிரி பூஜை ரூமில் கிண்ணத்தில் நீங்கள் போட்டு வைக்கலாங்க. அப்பயுமே உங்களுக்கு வந்து பணமானது உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக இதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கண்ணாடியில் போட்ட இந்த வந்து சில்லற காசை நம்ம எப்போ வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த கிண்ணத்தை ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நிறைய பேர் 51 போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை 108 போட்டு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு அவ்வளோ முடியலம்மா 21, 27 அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்குகள் இருக்கும் பாருங்கள். அப்படி இந்த காயின் நம்ம எப்போ எடுக்கலாம், எப்போ நம்மளுடைய எதுக்கு எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த காயினை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய சொந்த செலவுகளுக்கு கிடையாதுங்க, பூஜை அதாவது சுவாமிக்கு நம்ம ஏதாச்சும் வாங்குவோம் பார்த்தீங்களா, இப்போ கோவிலுக்கே நீங்கள் ஏதாவது பூ வாங்குறீங்க, இல்லை ஒரு மாலை வாங்குறீங்க, நம்ம வீட்டு சாமிக்கு வந்து ஒரு பூ வாங்கலாம். அது மாதிரி சுப செலவுகளுக்கு, இல்லாட்டி ஒரு தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது குடும்பத்துக்கு, அது மாதிரி உள்ள சுப செலவுகளுக்கு இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அது முடிச்சுட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து புதுசாக இதே மாதிரி நீங்கள் பணம் சேர்த்து வச்சு காயின் இது மாதிரி நீங்கள் போட்டு வைக்கலாம். இது மாதிரி குடும்பத்தில் நீங்கள் செய்ய நிச்சயம் நல்ல ஐஸ்வர்யங்கள் நல்ல பெருகும், வருமானங்கள் நல்லபடியாக வருங்க. தெரியாமல் கூட தப்பித்தவரி கூட இந்த தவறுகளை பண்ணக்கூடாது. நிச்சயம் சுத்தமாக இருக்கணும், அந்த கிண்ணமானது கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். சொந்த செலவுகள், சில்லறை செலவுகளுக்கு நம்ம பணத்தை எடுக்கக்கூடாது. வீட்டோட மற்ற பூஜைகள் இது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடாது. இந்த 3 தவறுகள் நிச்சயம் செய்யவே செய்யாதுங்க. அது மாதிரி இந்த காயின் போடுறதுக்கு முன்னாடி அந்த கிண்ணத்தில் என்ன போட்டு வச்சா இனி மகாலட்சுமி அம்சங்கள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, ஒவ்வொன்று போதும். ஒரு துண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஒரு கிராம்பு, ஒரு பச்சை கற்பூரம், இது 3மே அந்த டப்பாவுடைய அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த காயின் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பச்சை கற்பூரத்தோட வாசனை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுவும் அந்த ரூம் ஃபுல்லாக சுவாமி ரூமுக்குள்ளே எப்போ போனாலுமே அந்த ஏலக்காவும் கிராம்பும் பச்சை கற்பூரமும் அந்த ஒரு மனம் வரும் பார்த்திங்களா, அது ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருக்கும். அப்படியே பூஜை ரூமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கோவில் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ தூபதீப ஆராதனைகள் பண்ணுறீங்களோ அந்த டைம்லலாம் அந்த காயினுக்கும் நீங்கள் வந்து ஒரு தூபதீப ஆராதனைகள்லாம் காமிச்சு ஒரு விளக்கெல்லாம் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்கு ரொம்ப ஐஸ்வர்யங்க. பூ வைக்கிறப்ப அதுக்கும் ஒரு துளசி இலையோ பூவோ நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கட்டும், பணப்புழக்கமாக இருக்கட்டும், வருமானங்கள் இது எல்லாமே அதிகரிக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு தவறுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயம் நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.